எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 81ஆம் சங்கீதம் எடுத்துக்கிட்டிங்களா? அதில் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரைட், ரெடியாக வாசிப்போமா? ரைட். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் நான் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்னென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் 3 வித்தியாசமான ஆசீர்வாத வசனங்களும் அந்த வசனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனையும் நாம் பார்க்கிறோம். என்னை நன்றாய் கவனிங்கள். 3 ஆசீர்வாதமான வசனங்கள். நான் உங்களுக்கு 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பொழுது வாசிக்க கேட்கலாமா? ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகள் என்ன செய்வேன்? தாழ்த்துவேன். முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்க எதிராளிகளை தாழ்த்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எதிராளிகளை தாழ்த்துகிற தேவன். எதிராளிகள்னா நீங்க மனுஷர்களை மாத்திர நினைக்காதங்க. ஒருவேளை சில மனுஷர்கள் கூட உங்களுக்கு எதிராளிகளா இருக்கலாம். ஆனா வெறும் மனுஷர்கள் மாத்திரமல்ல, ஒரு வியாதி சூழ்நிலை, கடன் போராட்டம், பிசாசின் பிரச்சனைகள், மாந்திரிக வல்லமைகள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எதிராளிகளை நான் தாழ்த்துவேன். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற எதிராளி, என் வீட்டில் சமாதானமே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, அந்த சமாதானமின்மை உங்கள் எதிராளியா இருக்கிறதா? அந்த எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்த போகிறார். அல்லேலூயா. எது உங்களுக்கு எதிரா இருக்கு? எனக்கு முன்னேற முடியாமல் இது எனக்கு எதிரா இருக்குது, இது மாத்திரம் எனக்கு தடை இல்லாம இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் நீங்க நினைக்கிற அந்த எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்துகிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாமா? என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமா என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, உங்கள் சத்துருவாய் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் திரும்பும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? திருப்புவார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு அடங்குவார்கள் என்கிறத விட அவருக்கு அடங்குவார்கள் என்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் மிக தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஒரு 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 எதிராளியை மேற்கொள்கிறது வேற, அவங்க உங்க அண்டர்ல வந்து உங்களோட அன்பா இருக்கிறது வேற. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மேற்கொள்ளுகிறது வித்தியாசமான ஆசீர்வாதம். ஆனா அவர்கள் ஈசாக்குக்கு விரோதமாய் எதிராளிகள் எழும்பினார்கள். அவர்கள் ஒரு கிணறு தோண்டும் போது, துறவு என்று வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன், கிணறு தோண்டும் போது சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ அதற்கு ஏசேக்குன்னு பேர் போட்டான். அடுத்த கிணறு தோண்டினா அங்கேயும் சண்டைக்கு வந்துடுவாங்க, சித்தினான்னு பேர் போட்டான். அப்புறம் அவங்களுக்கே சலிச்சு போச்சு. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா அந்த மனுஷனோட போராடி போராடி போராட்டக்காரன் தளர்ந்து போவான். சந்தோஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தளர்ந்து போக மாட்டீங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். நெடுநாள் யுத்தத்தின் விளைவு என்ன? தாவீது வர வர பலத்தான், சவுல் வர வர என்ன செய்தான்? பலவீனப்பட்டு போனான். தேவ பிள்ளைகள், நீங்கள் நெடுநாள் யுத்தங்களை சந்திக்கிறவர்கள், வர வர பலப்பீர்கள். கர்த்தர் உங்களை பலவீனப்பட விட மாட்டார். ஆமென். அப்போ இந்த போராட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இச்சகம் பேசி அடங்குகிற, அல்லேலூயா, அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். ஆரம்ப நாட்களில் குடும்பத்தில் என் மனைவிக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற நாட்களில் 1.5 வருஷம் தான், பெரிய நாட்கள் அல்ல.
ஆனால் 1.5 வருஷம் 15 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த நாட்களில் பெரிய போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது ரொம்ப நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த நாட்கள் தான் அவளை உருவாக்கின நாட்கள். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி உன் மனைவிட்ட கொடு அப்படின்னாங்க. எங்கள் அம்மா இல்லை, அதனால தைரியமாக சொல்கிறேன் இல்லையா, எங்கள் மனைவிட்ட கொடுன்னாங்க. உண்மையில் அவங்க இருந்தாலும் சொல்ல முடியும். அவங்க நான் சொன்னேன் என்னம்மா விஷயம்னு, ஏன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிக்க போதுன்னு ஒரு சின்ன பயம்தான். கொடுன்னாங்க. நான் கொடுத்தேன். அவள் பேசினா. இல்லை நான் அதுக்கு முன்னாடி கேட்டேன் என்னம்மான்னு கேட்டேன். இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் கலைஞர் டிவி இருந்துச்சு ஊரில். மோகன் சியாஸ் பிரதர் ஃபோன் பிரசங்கம் பண்ணார். மாமியார் மருமகளோடு விரோதமாக இருக்கிற மாமியாரே நீ பரலோகம் போவியான்னு கேட்டார். அதான் நான் பேசலான்னு யோசிக்கிறேன்ட்டு உடனே ஃபோனை கொடுத்தேன். உடனே அவங்க பேசினாங்க, நல்லா இருக்கியாமான்னாங்க. அது நீண்ட நாள் அந்த மன வருத்தம் வித்தின் a செகண்டு. நான் சொல்கிறேன், ஜெபிங்க, உங்கள் சூழ்நிலைகள் சடன்னு மாறும். அல்லேலூயா. இல்லை மாறவே மாறாதுங்க, என் புருஷன் மாறவே மாட்டாருங்க. பிறகு நீங்கள் சொன்ன பிறகு உங்கள் வாய்க்கு தங்க மதிப்பல்லவா? அல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்கு. மரணமும் ஜீவனும் நீங்கள் சொன்னால் சரிதான். அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் சரிதான். சிலர்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான், இது நடக்காதுங்க, அது மாறாதுங்க, ஒரே இதா அதான் இந்த மனுஷன் இப்படி தான் அப்படிதான். இல்லை மாறும், நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கும் தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இச்சகம் பேசி அடங்குவார்கள்ங்கிறாரு. பிறகு நீங்க யார் சொல்றது? இச்சகம் பேசி அடங்குகிற சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதிராளியாவே இருக்க கூடாது, தோற்று போயிடக்கூடாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் நான் உன்மேல் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறல, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை, அந்த வசனத்தை வாசி, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை. எந்த அதிகாரம்? 3:9. 3:9 தானா? 8 நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட வசனமாச்சு. வாசிங்க சிஸ்டர். இதோ யூதர் அல்லாதிருந்தோ அதுல பொய் சொல்கிறவராகிய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு வந்து பணிந்து. ஏன் பணியணும்? அதுதான் கேள்வி. அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாய் வந்து பணிந்து. ஏன் பணியணும்? வந்து பணிந்து நான் உண்மை உன் மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறத அறிந்து கொண்டு உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்களோடு சமாதானமாகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரிந்து போகிறதல்ல, தேவன் உங்களோட இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு, தேவனோடு உங்களோட இருக்கிறார் அறிந்து கொள்ளுகிறது. இச்சகம் பேசி அடங்க மாத்திரமல்ல, அவர்கள் உங்களோடு தேவன் இருக்கிறார், நாங்களும் உம்மோட வருவோம்னு உங்களை பிடித்து கொண்டு கர்த்தரை தேடுகிற பாக்கியத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், எதிராளிகள் இச்சகம் பேசி அடங்குகிறது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக குடும்பத்தார் உங்களை இயேசுவின் நிமித்தம் பகைக்கிறாங்கல்ல, உங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் வெறுக்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்தார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் உங்களோடு அன்பா இருக்கிற தேவநாமத்தின் மகிமையை பார்த்து அவர்களும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு உங்க கூட வருகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் செய்யத்தானே போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அது ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? அப்புறம் அப்படி வாசிப்போம். அங்க வாசிப்போம் 81. அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் கிண்டலா சொல்லுவாங்கல்ல, இது உன் காலம். என்ன காலம்? இது உன் காலம் பா அப்படிமாங்கல்ல. புரியுதா நான் சொல்ற ஸ்லாங்? புரியுதா? உன் காலம்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, உங்க காட்டுல மழை பெய்யுது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு நல்ல காலம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யார் யாரும் நல்ல காலம் பிறக்குது, நான் சொல்கிறேங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. அந்த நல்ல காலம் என்னென்றைக்கும் இருக்கும். ஆமென். எது வரைக்கும் இருக்கும்னா எது வரைக்கும் இருக்கும்? உச்சிதமான இல்ல சிஸ்டர், அந்த வசனத்துல எது வரைக்கும் இருக்கும்? அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். எது வரைக்கும்? என்றென்றைக்கும் அர்த்தம் தலைமுறை தலைமுறையா இருக்கும். தோத்திரம். உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இந்த நல்ல காலம் எது வரைக்கும் இருக்கும்? தலைமுறை தலைமுறையா இருக்கும். உங்களுக்கு மாத்திரம் நல்ல காலம். நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு இந்த தலைமுறையின் ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க.
பிள்ளைகளை விட்டுட்டு தான் அந்த பூமியை விட்டு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா பிள்ளைகளை விட்டுட்டு தான் போகணும். தேவனை நம்பி தான் விட்டுட்டு போகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு பக்கம் கர்த்தர் நம்ம இருக்கும்போதே வந்துடுவாருன்னு தான் விசுவாசிக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா வரப்படாதுங்கிற மாதிரி இருக்க. அல்லேலூயா. வரணுமா வேண்டாமா? சத்தமாக சொல்லுங்க ஐயா. அவர் வந்தாலும் பரவாயில்லங்கிறீங்களா, இல்லை வரட்டாலும் லேட்டானாலும் பரவாயில்லங்கிறீங்களா? இயேசு வரணுமா வர வேண்டாமா? இல்லை நம்ம காலத்திலே வரணுமா வர வேண்டாமா? நீங்கள் வரண்டான்னு சொன்னாலும் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் மனவாட்டியாக இருந்தால் எப்பவும் வாங்க வாங்கம்பீங்க, வாரும் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. சரி, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குன்னு வைங்க, நம்முடைய காலங்கள் முடிகிறதுன்னு வைங்க, அப்போ உங்க பிள்ளைகளை யார் நம்பி விட்டுட்டு போவீங்க? ஒரு நீதிமானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் நம்புகிற ஒருவர் என் தேவைகளை சந்திக்கிறவர், நடத்துகிறவர். ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர் நம்மை சுகமாக்குகிறவர், அப்புறம் அவர் நம்மை போஷிக்கிறவர். வேற வேற சொல்லுங்க சொல்லுங்க. உங்க அப்பா பத்தி சொல்லுங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, அப்பா செய்யறதெல்லாம் சொல்ல வேண்டியதானே. பாதுகாக்கிறவர், ஆதரிக்கிறவர் சொல்லுங்க. அது பாட்டுக்கு தான் வருது பாருங்க. தோத்திரம் பிரசங்க குறிப்பு பாயிண்ட் நம்பர் 1 2 சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறவர், வேற விசாரிக்கிறவர், போதிக்கிறவர், கடிந்து கொள்ளுகிறவர், கடினப்படுத்த கடிந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதம். அப்ப இவரை நம்பி நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போலாமா போக கூடாதா? அல்லேலூயா. சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் நம்பி விட்டுட்டு போய் டவுனுகளில் நம்ம ஊர்களில் பரவாயில்ல, அவன் காதல கழுத்தில் கிடக்கிறத செஞ்சிடறான், கழட்டிட்டு போயிடுறானே. இந்த தெய்வத்தை நம்பி நம்ம பிள்ளைகளை தைரியமாக விட்டுட்டு போகலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தலைமுறை தலைமுறையா நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இது ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் அப்புறம் அடுத்த வசனம், உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். எத்தனை கோதுமை? எப்படிப்பட்ட கோதுமையால போஷிப்பார்? அதாவது கோதுமை என்பது எல்லாருக்கும் உரிய சந்தோஷம், எல்லாருக்கும் உரிய ஆசீர்வாதம். அதுல ஸ்பெஷல் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? போஷிப்பார். என்ன தம்பி, ஸ்கிரீன் மாத்தாத அளவுக்கு அப்படியே மறந்துட்டீங்களா? மெய் மறந்துட்டீங்களா? அல்லேலூயா. கவனிங்களா. அப்போ என்னன்னா, கண் என்னதான் பார்க்குது? கண் என்னதான் பார்த்துட்டு இருக்குது, பட் தே ஆர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நீங்கள் தொடர்புகளும் வாடிக்கையாளர் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு, சபைக்கு உள்ளதா இருக்கார், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார். அல்லேலூயா. ஆமா, எதை யோசித்தா என்னடா அது சொல்றதுன்னு. உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்வார்? போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வார்? கண்மலையின் தேனால் ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். இது நல்லா இருக்கு, எனக்கு ஆண்டவரை பார்த்து நல்லா இருக்கு, இது கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். இது நல்லா இருக்க, சொல்ல சொல்ல நல்லா இருக்க, தேனுங்கிறாரு, கோதுமைங்கிறாரு, நல்லா இருக்க, இது கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். ஒன்றே ஒன்று தான் செய்யினார். நான் இத்தனை ஆசீர்வாதம் சொன்னேன்ல, நிபந்தனைகள் ரொம்பலாம் இல்லை. நாங்கள் ஒரு 16 வசனத்தில் 8 வசனம் வாசித்துட்டீங்க பாஸ்டர், இப்போ நிறையா இருக்குமோ? நோ, ஒன்லி ஒன் திங். அது என்னன்னு பார்த்துருவோமா? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறார். உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஒன்னே ஒன்னிய டிமாண்ட், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். என்னது? செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஆமென். சரி, அப்படியே வாசிப்போம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட. என்ன சொல்ல வரார்னா, எப்பா நீ வேற யாரையும் டிபெண்ட் பண்ணாத, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், எனக்கு நீ செவி கொடுங்கிறார். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய ஆதங்கம் என்னன்னா, நான் எதிர்பார்க்கிறது எனக்கு செவி கொடுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜனத்தினுடைய நிலைமை என்னன்னா, என் ஜனமோ எனக்கு என்ன செய்யவில்லை. அது ஆதங்கம். ஐயா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுவதற்கு சங்கீதக்காரன் கீதம் பாடி சொல்றாரே, இந்த நன்மைகள் எல்லாம் பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு விதித்த கட்டளை என்ன? ஒன்னே ஒண்ணு, அவருக்கு செவி கொடு. ஆனா செவி கொடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார் இல்லையே. நீங்க உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க, நாங்க செவி கொடுக்க தானே செய்யறோம். அல்லேலூயா. செவி கொடுக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோம்.
ஆமென். செவி கொடுக்கிறோம். அல்லேலூயா. என் ஜனமோ எனக்கு என்ன செய்யலை. பிறகு பார்ப்போம் செவி கொடுக்கிறோமா இல்லையான்னு கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசி என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம கணக்குக்குள்ள இப்போ தானே போகிறோம். இப்போமே முடிவு சொல்யூஷன்லாம் எழுத வேண்டாம். அல்லேலூயா. சரி, செவி கொடுக்கிறோம். அப்போ செவி கொடுக்கவில்லை என்கிற ஆதங்கம். வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஏன் எனக்கு செவி கொடுக்கலன்னா என்ன அவனுக்கு பிடிக்கலங்கிறார். சிம்பிளா ஒரு தகப்பனை பிடித்தா என்ன செய்வாங்க. எங்க சார் ஒருத்தர் உண்டு, அவர் தமிழ் சார். மனுஷனை பார்த்தா பயமா இருக்கும், ஆனால் நல்லா பிடிக்கும். பயமாக தான் இருக்கும். ஆள் வந்தா ஒரு சைஸாக வருவார். அவர் பார்க்கவே ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் இந்த கிப்பி தலை கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. கிப்பி தலை அப்படி நிறைய முடியை வச்சுட்டு ஒரு சைஸாக விட்டுருப்பார். அவர் ஆள் ஸ்மார்ட்டாக வருவார். தமிழ் சார் தான், அதுக்காக வேட்டியும் சட்டையும் கட்டிட்டு வரமாட்டார். ஆள் ஸ்மார்ட்டாக தான் வருவார். வந்தால் செயலெல்லாம் எடுத்து அப்படி சும்மா விளையாடுவார். அழகாக இருக்கும் கேட்குறதுக்கே. அவர் கிளாஸு கவனிக்கணும் போல் ஆசை இருக்கும். அப்பப்போ நல்லா தோசை பூசை விழவும் செய்யும். ஆள் சைஸான மனுஷன். அல்லேலூயா. தூக்கி போட்டு சாத்தினார்னா அவ்வளவுதான். பாடம் எடுத்தார்னா அவ்வளவு தெளிவாக புரியும். அதனால் அவர் ஹார்டு பர்சனாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்கும். அப்போ பிடிக்கிறவர் சொல்றதை கேட்கறதுக்கு தோணுது. ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, என்ன என் ஜனங்களுக்கு பிடிக்கலப்பாங்கிறார். என்ன பிடிக்கல, பிடிக்காதனால நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். ஏன் உம்மளை பிடிக்காம வேற யாரை பிடிக்கும்? பிடிக்குது. ஆராதனைங்கிறது தேவனுடைய காரியம், வெளியே உள்ள காரியம் என்பது பிசாசின் காரியம். எது மனுஷனுக்கு பிடிக்குது? அல்லேலூயா. நேற்றைக்கு சிஸ்டர் ஒரு காரியம் சொன்னா. இப்போ சொன்னால் எங்கள் சொந்தக்காரங்களில் ஒரு பாப்பா சென்னையில் இருக்கிறா. அவள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறா. மாதா இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறா. அப்போது நான் கேட்டேன், அவளுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் வரலையான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நிறைய கம்பெனிஸில் கூப்பிட்டாங்க. லட்சங்கள் சம்பளம் தரது கூப்பிட்டாங்க. நல்லா படிக்கிற பாப்பா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற பாப்பா. ஆனால் அவள் ஒன்று என்ன சொல்லிட்டான்னா, எந்த கம்பெனி போனாலும் சண்டே ஒர்க்கிங் டே, சண்டே ஹாலிடே கிடையாது. இப்போ சண்டே ஒர்க் பண்ணால் அவளுக்கு லட்சங்கள் சம்பளம் கிடைக்கும். இப்போ சில ஆயிரங்கள் சம்பளத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறா. ஆனால் சண்டே ஹாலிடே. ஏன் அப்படி ஒரு ஷிஃப்டெல்லாம் பண்ணி வேலை செய்வாங்களே? ஒரே ஒரு தகவல், இந்த பாப்பா சொன்ன ஒரே ஒரு தகவல் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படி வேலை செய்து, அல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு வேலை செய்து எனக்கு ஒரு சம்பளம் என்ன செய்ய வேண்டாம். கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்து சம்பளம் வேண்டாம், அது வேண்டாம். நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக கூட இருந்துட்டு போகிறேன். சண்டே வேலை செய்து அந்த சம்பளத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு அன்பான வார்த்தை, ஆண்டவரை கனம் பண்றீங்களா அல்லது உங்கள் இதை நான் பிறகு சொல்றேன். வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு, ஆகையால் நான் என்ன பண்ணேன்னாப்பா, எனக்கு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. பல முறை சொல்லிட்டேன், அவங்க கொஞ்சம் கூட இருதயத்தை சாய்க்க மாட்டேங்கிறாங்கிறதுனால அவர்கள் இருதய கடினத்திற்கு என்ன செஞ்சுட்டு அவங்கள விட்டுட்டேன். எனக்கு பிரதர் திடீர்னு விஜயகுமார் பிரதர் கடினப்படுத்துவார்னு சொன்ன உடனே எனக்கு பிரசங்க பாயிண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் கடினப்படுத்துகிறவர் அல்ல, கடினத்திற்கு விட்டு விடுகிறவர். சொல்லி பார்த்தார். இந்த தம்பியை பார்த்து முடிய வெட்டு, எங்கே இருக்கு நல்ல பிள்ளைகள்லாம் ஒன்றும் காணும், எல்லாம் நல்ல முடியா இருக்கு, முடிய வெட்டுனாரு. கேட்க மாட்டேன்ட்டாருன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம். இப்போ நான் சிலரை விட்டுறேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கு. கர்த்தர் என்ன பண்ணாராம். தேவ சுபாவம் என்ன, குடிக்காதுங்கன்னு பிரதர்கிட்ட சொல்கிறோம். ஒரு சகோதரன் யாரும் என் கையை யாரையும் பார்த்து நீட்டலையா, பயப்படுறாதுங்க, அல்லேலூயா, குடிக்காதுங்கன்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு. தேவ சுபாவம் என்ன, அவர்கள் இருதய கடினத்துக்கு என்ன செய்வார். இப்போ சொல்றது யாருங்க, கர்த்தர் தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர்கள் இருதய கடினத்திற்கு. பைபிள் படின்னு தாய் தகப்பன் சொல்றாங்க, படிக்க மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. பிறகு உங்க இருதய கடினத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார். அநேகருக்கு ஆசை அப்படி இல்லை. இந்த வாயா, வா, நீ பிரேசன் வாயா, வா சீக்கிரம் வா. அநேகருக்கு ஆசை விடப்படாது. ஆண்டவரே, இப்போ இவர் தான் நம்ம பிரதர்னு வைங்க, நம்ம ஒரு சபையில் உள்ள ஒரு பிரதர். இவர் இந்த முன்மாற்றமாக வர்றதுக்கு பதிலாக பின்மாற்றமாக போகிறார். டேர்ன் பண்ணி போயிறியா போ. அநேகருக்கு ஆசை என்ன, எல்லாருக்கும் தெரியுதா, இங்கே வா, அங்கே தெரிய மாட்டேங்குது. அநேகருக்கு ஆசை என்னென்னா, இந்த பிரதர் பின்மாற்றத்தில் போனாலும் கர்த்தர் பிடிச்சி இழுத்து போராடி தள்ளி
அப்படி பண்ண மாட்டாருங்க. எங்கள் ஆண்டவர் அப்படி கிடையாது. எங்கள் ஆண்டவர் எப்படின்னா வாசற்படி நின்று வெரி டீசன்ட் காட். பாஸ்டர், அப்போ அநேகர் கையை உடைச்சார் காலை உடைச்சார்னு சொல்கிறாங்களா? அது அக்கேஷன். நீங்கள் விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் இந்த மோசே வேணும். மோசே என்ன சொல்கிறாருன்னா வேண்டாங்கிறார். நான் வரல இந்த ஆட்டத்துக்கு, நான் வாடா, நான் வரல. ஏன்? எனக்கு பேச தெரியாது. அரசவையில் ஆயக்கலைகள் 64 கற்று யாரங்கே பொங்கல் வாங்கல்னாலும் பேசினாலும் தானே நீ. அதான் இப்போ தெரியாதுன்னு. சரி போ. ஆண்டவர் மோசை மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலைன்னா ஆரோன்னு ஒரு பாத்திரமே அங்கே என்ன செஞ்சிருக்காது. பிரதான ஆசாரியன் யாராக இருந்திருப்பார்? ஆசாரிய பட்டம் யாருக்கு போயிருக்கோம் சொல்லுங்க? மோசையின் பிள்ளைகளுக்கு போயிருக்கோம். இந்த மனுஷன் ஒருத்தன் நான் இல்லை என்ன, ஆண்டவர் உங்களை கூப்பிடும்போது எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாதுங்க, வேண்டாம். அவர் அநேகருக்கு ரொம்ப இது. இப்போ அநேகருக்கு நான் வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தருக்கு வேற வழியே இல்லாமல் என்னை பிடிச்சி வைக்கணும். அப்படி வைக்க மாட்டார். வேண்டான்னா அடுத்தால பார்த்துருவார். வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், வாலிபர்கள் இங்கே இருக்கிறீங்க, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, சந்தோஷம். கர்த்தர் உங்களை போராட மாட்டாரியா? நீ வேண்டான்னா அந்த மகிமையை இன்னொருத்தர் மேலே கடத்திடுவார். விளங்குதா? வேண்டான்றாத. கர்த்தருடைய அழைப்பிற்கு செவியை சாய்க்காமல் போயிடாத. கர்த்தருடைய அழைப்பை அல்ல தட்டாதே. சிலர்லாம் வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீர் பார்த்துக்கிடும், உமக்கு ஆளை பார்த்துக்கிடும்னா அவருக்கு ஆளாக இல்லை. அவர் அண்ட சராசரங்களில் நம்மளை விட டெடிக்கேட்டட் பர்சன்ஸ் நிறையா இருக்காங்க. என்னை விட நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஏன் நடத்தீர், நான் ஒரு ஒர்த்லெஸ், என்னை விட ஒர்த்ஃபுல் பர்சன் நிறையா இருக்காங்களா ஐயா, அவங்களாம் விட்டுட்டு என்னை போய் தெரிந்தெடுத்தீரேன்னு அவர் பாதத்தில் விழுந்து 1000 முத்தம் இல்லை கோடி முத்தம் பண்ணாலும் அதற்கு ஒன்றும் இணையும் ஆகாது, ஈடுமாகாது. நம்மெல்லாம் ஒர்த்லெஸ். ராமேன் சொல்லுங்க. அப்போ அவர் நம்மளை போய் செலக்ட் பண்ணுறாருன்னா அது சாதாரணமானதல்ல. உங்கள் வீட்டில் முன்னாடி ஏவா வேலு ஐயா வாங்க ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வேலை தரேன்னு கூப்பிட்றாருன்னு வைங்க. நீங்கள் வேண்டாங்க, இப்போ வேண்டாங்க, அப்படியா? அப்படியும் நடக்காதான்னு நாங்கள் ஆசையாய் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஒரு ஆப்டரால் ஒரு மனுஷன் ஒன்று ஆசீர்வதிப்பேன் வாப்பான்னு கூப்பிட்டா நடக்காதான்னு காத்திருக்கிறீல. அண்ட சராசரங்களை படைத்த அன்பு தெய்வம் வான்னு கூப்பிடுறதெல்லாம் என்னையா பாக்கியம். சத்தமாக சொல்லுங்க. அதெல்லாம் சாதாரணமாக நினையாதுங்க. அவர் நம்மளை கூப்பிடுறாருன்னா கொடுத்து வச்சணும். ஆனால் சிலருக்கு ஆசை என்னென்னா, இந்த தம்பி அப்படியே போனால் கர்த்தர் பிடிச்சி இழுத்துன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இயல்பாக என்னென்னா அது நடக்கும், அக்கேஷனாக நடக்கும். சிலர், நான் சொல்கிறது தெளிவாக, இது பிரசங்கம் இல்லை, இது ஒரு லைஃப் லாங் சத்தியம். சிலர் ஒருவேளை கர்த்தருக்கு தேவைன்னா பிடிச்சி இழுத்து போராடுவார். சில நேரம் இல்லை, ஒருக்கா கையை காலை உடச்சி பார்ப்பார். நீயா இந்த கையை காலை உடச்சி பார்த்து கேட்கலன்னா விட்டுருவார், போ அப்படின்றார். அவர் வேற ஆள். சவுலை பார்த்தார், எடுத்தார், வியாயாடினார், ஜெயமெல்லாம் கொடுத்தாரு, அவன் கேட்க மாட்டேன்ட்டான், போன்ட்டார். ஆனால் தாவீது போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். கூடையே உண்மை விட்டு எங்கே போவேன் ஏசையா அப்படின்னா கர்த்தர் பார்த்தார், சரி வாயா அப்படின்ட்டு கூடையே வச்சுக்கிட்டார். தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருந்தால் கர்த்தர் அவர்களுடைய இருதய கடினத்திற்கு விட்டு விடுவார். பாருங்களேன், பைபிள் படிக்கிறேன்னா ஒரு நாள் பெரிய பாவம் செஞ்சது மாதிரி தெரியும், 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 3 நாள் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வாரம் படிக்காமல் விட்டு பாருங்க, அப்புறம் அது ஒரு பாவமாகவே தெரியாது. ஏன்னா அர்த்தம் கர்த்தர் உங்க மன கடினத்துக்கு என்ன செஞ்சுட்டார்னு அர்த்தம், விட்டுட்டார்னு அர்த்தம். அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப டேஞ்சர். அப்புறம் விட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க? தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். தங்கள் யோசனையின்படியே எனக்கு என்ன தோணுதோ அப்படி, எனக்கு என்ன தோணுதோ, உலகம் என்ன சொல்லுதோ, சினிமால என்ன தத்துவம் சொல்றாங்களோ, சாக்ரட்டிஸ் என்ன தத்துவம் சொல்றாரோ,
வேற யாரு பிலாசபர்ஸ் யார் இருக்கா? ஷேக்ஸ்பியர் என்ன தத்துவம் சொல்றாரோ. அப்புறம் வேற யார் இருக்கா? பிலாசபர்ஸ் யார் இருக்கா சொல்லுங்க, 4 பேர் பேரை சொல்லுங்க. அரிஸ்டாட்டில் என்ன தத்துவம் சொல்றாரோ, சீரழிஞ்ச டார்வின் என்ன கொள்கை சொல்றாரோ, எல்லாம் எல்லாம் ஓகே ஓகே, திஸ் இஸ் தி philosophy ஆஃப் தி வேர்ல்ட், எல்லாம் சரிதான். ஏன்னா வேத ஆலோசனை இல்லாதபடியினால், கர்த்தருடைய வார்த்தை செவியில விழாதபடியினால், தங்கள் யோசனைக்கு தோன்றியதெல்லாம் சரி என்று நடக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் உண்டு. ஒரு தம்பி கடந்த நாளில், தம்பி தான், எனக்கு வயசு கம்மியானதவராக இருக்க வாய்ப்பு இருக்கு, டிவியில் உட்காந்து பேசுகிறாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறாருன்னா, சீனாய் மலையில் மேகம் இறங்கினது. இருக்கட்டும், வாஸ்தவம் தான், அதனால தான் நாங்கள் சபையிலலாம் புகை போடுறோங்கிறாரு. உன்னை என்ன செய்ய? அல்லேலூயா. சீனாய் மலையில் புகை இறங்கினதுக்கும் நீ சபையில் போடுற புகைக்கும் கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆச்சரியம், எங்கள் சபையிலையும் புகை போடுறாங்க. யாரு? ஆர்சி சர்ச்சில். அல்லேலூயா. ஆர்சி சபையில் சிஷப்பில் என்ன பண்ணுவாங்க, இந்த சாம்பிராணியை போட்டுக்கிட்டு சாமியாருக்கு முன்னாடி புகை காட்டுவாங்க. சொல்கிறேன், எங்கள் சபையிலையும் புகை இருக்கிறது. அது நல்லா சொல்கிறாரு. இப்போ பைபிளில் உள்ளது எங்கள் சபையில் இருக்குதுங்கிறாரு. உங்களை எல்லாம் என்னையா செய்ய? அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, தங்கள் யோசனையின்படி நடக்கிற ஒரு கூட்டம். தங்கள் யோசனை. அவர் சொல்றாரு, இதுக்கே நீங்க தாங்க மாட்டேங்கிறீங்களே. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசு நம்மகிட்ட உள்ளதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டான், நாங்க இப்பதான் ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கிறோங்கிறாரு. மொத்தத்தையும் பிடுங்கி வச்சுட்டானா. இப்ப இவையெல்லாம் ஒன்னொன்னா புகையை எடுத்தோம், பிறகு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்தோம், இப்ப கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் எடுத்தோம், இன்னும் நிறைய எடுக்க வேண்டி இருக்குங்கிறாரு. என்ன அர்த்தம்னா, நான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஏறக்குறைய கெடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் கெடுக்க போறோங்கிற மாதிரியே புரிஞ்சிச்சு. என்ன செய்ய? அப்ப யோசித்து பாருங்கள், ஏன் இந்த உபதேசங்கள் தங்கள் யோசனையின்படி? அல்லேலூயா. தங்கள் யோசனை. ஏன்னா தேவ யோசனை இல்லைன்னா பிரதர் சிஸ்டர், தேவ யோசனை ஒரு வாழ்க்கையில இல்லைன்னா தங்கள் யோசனை தான் வெளிப்படும். அவங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். சரி, வாசிப்போம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். கர்த்தருடைய வருத்தம் பாருங்களா, செவி கொடுத்து வழியில் நடக்கணும். நான் சிம்பிளா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு நிபந்தனை இன்றைக்கு, obey God's word, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்போ நீங்க அடுத்து கேட்பீங்க, கர்த்தருக்கு நான் செவி கொடுக்க அவர் பேசினா தானே? பேசுவாரா? பேசுவார். நான் சிம்பிளா சொல்றேன், ஆண்டவர் பேசுகிற 4 வழிகளை உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். ஒன்று, நான் வசனத்தின் மூலமா சொல்ல முடியும், நேரம் சுருக்கமா இருக்கிறனால ஒரு 1/4 மணி நேரத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய விஷயம் இருக்கு. ஒன்று, கர்த்தருடைய வசனத்தின் மூலம் பேசுவார், த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். எதன் மூலம் பேசுவார்? நான் உங்களுக்கு இன்னொன்று கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்கிறேன், இதுதான் சிறந்த வழி. எப்படி பேசுவார் பிரதர்? வேற காரியங்கள் மூலம் பேசுவார், நான் அதை ரொம்ப டிபெண்ட் பண்ண வேண்டாம். பெஸ்ட் டிபெண்டன்ஸ் எதுனா கர்த்தருடைய வசனம். வசனம் தான் ஆதாரம். அல்லேலூயா. அடுத்து எதன் மூலம் பேசுவார்? சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலம் பேசுவார். எப்படி பேசுவார்? பாதிப தம்பிமாரெல்லாம் சொல்லணும், எப்படி பேசுவார்ப்பா? சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம். அப்புறம் எப்படி பேசுவாரு? ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலம், தீர்க்க தரிசிகள் மூலமா பேசுவார். எப்படி பேசுவாரு? தீர்க்க தரிசனத்தின் மூலம் தம்முடைய ஊழியர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? 4வது எப்படி பேசுவாரு? அசரீரி வாய்ஸா பேசுவார். அசரீரி வாய்ஸ் என்னது? மரியாள் வீட்டில் இருக்கிறா, திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது, மரியாளே பயப்படாதே, தூதன் வந்து நிற்கிறார். அசரீரி வாய்ஸ். சில நேரம் தூதன் தெரியாது, சத்தம் மட்டும் கேட்கும். எப்படியோ கர்த்தர் பேசுகிறார். என்னுடைய அன்பின் ஆலோசனை ஒரு தகப்பனா, கர்த்தருடைய யோசனை தான் நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனையில கர்த்தருடைய வேதம் தான் சிறந்தது. வேற காரியத்தெல்லாம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, அஸ்திபாரம் கர்த்தருடைய வசனமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு தொழில் ஆரம்பிக்க பாஸ்டர் வந்து பேசினார். இப்போ நான் இல்லை இன்னொருத்தர் வந்து பேசுகிறாருன்னா, நீங்கள் ஆரம்பிங்கள்னு சொல்கிறாருன்னா அந்த வார்த்தையை ரொம்ப என்ன செய்ய வேண்டாம். இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவன், தீர்க்க தரிசனங்களை கனம் பண்ணுகிறவன். ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை விட நான் என்னுடைய பர்சனலாக பாஸ்டர் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பேன். அந்த வார்த்தை வந்த பிறகு அதற்கு சப்போர்ட்டாக கர்த்தருடைய வார்த்தைகள் வருமானால் சந்தோஷம்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முழு சபைக்கும் ரொம்ப அன்பா எல்லா தாழ்மையோட சொல்றேன், சில ஊழியர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. கண்ணை மூடுனா கருப்பா தெரியுதுன்னா அப்படி இப்போ என்ன செய்ய? கண்ணை மூடுனா கருப்பா தான் தெரியும், அதில் வெள்ளையா தெரியாது. அல்லேலூயா. என்ன லைட்டை போட்டாலும் எப்படி தெரியுது? கருப்பா. எனக்கு பிரகாசமாக தெரியுதுன்னா கண்ணில் ஏதோ பிரச்சனை அர்த்தம். கண்ணை மூடுனா பிரகாசமா தேவன் தரிசனங்களை காட்டுறத கிண்டல் பண்ணல, அது உண்மை. அல்லேலூயா. கடந்த நாட்களில் சபைகளில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த சில சூழ்நிலைகளை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். பிரதர் டேவிட் பிரதரோடு ஒரு மகள் இங்கேருந்து புறப்பட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னார். கர்த்தர் எனக்கு அப்படி சொல்ல சொன்னார்னு சொன்னதை கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தைகளையும் கிரியைகளையும் நான் விசுவாசிக்கிறவன், அங்கீகரிக்கிறவன். ஆனால் ஒரு ரொம்ப அன்பா சொல்கிறேன், சில ஊழியர்கள் சொன்னதை எடுத்துக்கொண்டு காரியங்கள் என்ன செய்ய வேண்டாம். ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்த ஒரு திருமண காரியம் பேசும்போது நான் சொன்னேன், ஐயா அது இப்படி சிக்கல் இருக்கேன்னா கர்த்தர் சொன்னார்னு சொன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டார். கல்யாணம்ங்கிறது விளையாட்டு கிடையாது. வாழ்க்கையில் சாகர காலம் வரைக்கும் பிரயாசப்படுகிற ஒரு காரியம். அதில் போய் கர்த்தர் சொன்னார்னு ஒரு மாப்பிள்ளையும் பண்ணி இணைச்சி வைக்கிறதுக்கு சில ஊழியர்கள் இதே பொழப்பாளைகிறாங்க. கவனமாக இருங்கய்யா. அல்லேலூயா. சிலருக்கு என்ன வருத்தம்னா, இந்த ஆள்கிட்ட ப்ரொஃபைல் கொடுத்தோம்னா இவன் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கிழவனாயிரம் போல இருக்குன்னு அநேகருக்கு வருத்தம். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? யாவேசுபா சபைக்கு போகிறோம். அப்படியா? அப்பா அவ்வளவுதான்ட்டாராம். அப்போ என்ன செய்யாது? கல்யாணமே ஆகாதுன்னு. அந்த ஆள் அது சொத்தை இது சொத்தைன்னு சொல்லிட்டு இருப்பான். சொத்தைன்னு தானே சொல்ல முடியும், சொத்தையை நல்லதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு பார்க்கறது, நம்ம சொத்தை கத்திரிக்காய் கூப்பிட்டு சாம்பாரில் போட முடியுமா என்ன? கொஞ்சம் பார்த்து தான் என்ன செய்யணும். அவசரப்பட்டு முடிச்சு வச்சுட்டு பிற 10 நாள் கழிஞ்சு அது வடக்கையும் தெற்கையும் நல்லா இருக்காதுல்ல. நான் சொல்கிறேன் சரிதானே? சரியா தப்பா? அது நீங்கள் அப்படி இப்படி பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் சரியாகிறோன்னா சரியாகாது. கவனமாக தான் செய்யணும். அதை மீறி நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் வந்து நிற்பேன், தோத்திரத்தோடு நடத்தி வைப்பேன். அப்போ கவனியுங்கள், என் ஜனம் எனக்கு செவி கொடுக்காமல், இஸ்ரவேல் தனக்கு தோணியபடியெல்லாம் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய உள்ள ரொம்ப வருத்தப்படுது. என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கர்த்தருடைய வருத்தம். இப்போ நான் இன்னைக்கு உங்களோட தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒரு மனுஷனுடைய நிலைமையை உங்களோட கொஞ்சம் சொல்ல போகிறேன். அப்படிங்க, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒரு மனுஷனுடைய நிலைமையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கர்த்தர் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் தப்புன்னு சொல்கிறத, எல்லாரும் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சரி, சொப்பன தரிசனத்தை நம்பலாமா பாஸ்டர்? நம்பலாம். பைபிளில் கர்த்தர் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் போட்டு வச்சுட்டார். என்ன போட்டு வச்சார்னா, தொல்லையின் திரட்சியினால். பாஸ்டர், அந்த பாப்பா திரும்ப திரும்ப என் கனவுல வந்துக்கிட்டே இருக்கிறா, ஜோம் பண்ணாலும் தரிசனமாக வர்றா. அது ஒருவேளை நினச்சா அப்படி தான் வரும். பிள்ளைகளை பகல் ஃபுல்லாக விளையாட விடுங்க, அதை விடுங்க. நிறையவே சுடுடாங்கிறான். ராத்திரி சுடுங்கிறான். ஏன் சுட்டான்? பகல் ஃபுல்லாக சுட்டுட்டு இருந்தான். நான் வடை சுடுறத சொல்லலை, துப்பாக்கியில் ராத்திரி பகல் என்ன பண்ணான்? ஃப்ரீ ஃபயரில் சுட்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒருத்தர் ராத்திரி சுடு என்னத்தை சுட? அதான் ஏற்கனவே வாழ்க்கையை சுட்டுட்டியே. சொல்கிறேன், வாலிப தம்பிமாருக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற தவறான முடிவு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப மன வருத்தம். போன வாரம் நேற்று ஃபாஸ்டிங் பேரில் கொஞ்சம் ஜோம் பண்ண பிறகு தான் என் மனசே கொஞ்சம் விடுதலையாச்சு. வாலிபர்கள் ஏன் இப்படி போகிறாங்க? அதான் எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நான் நேற்றுக்கு சொன்னேன், ஏன்னா ஒன்று தனிமையில் அவங்க செய்கிற பாவம், ரெண்டாவது லிபரேஷனில் சில தாய் தகப்பன் விடாட்டாலும் அடம் பிடித்து அந்த விடுதலையை வாங்கிக்கிறாங்க. என்ன நீங்கள் கேட்கக்கூடாது, என்ன நீங்கள் பேசக்கூடாது, என் தலையிடக்கூடாது, இப்படி பேச அவர்களுக்கு அந்த லிபரேஷன் வந்து இந்த 2 காரியமும் வாலிபர்களை கெடுத்துருதேன்னு சொன்னேன். இல்லையா? அதனால தம்பி, நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் உங்களை ஹார்டாக நடத்துகிறாங்கன்னா நீங்கள் துக்கப்படக்கூடாது. அது சந்தோஷம், பாக்கியம். அல்லேலூயா. நீங்கள் வழி தவறி போக மாட்டீங்க. அவங்க நடத்துறது கண்டிப்பாக கடிந்து கொள்ளுதலா உங்களுக்கு தெரிந்தாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய நன்மை. ஆகவே ஆண்டவருடைய பாதையில் அவருக்கு செவி கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில்
நாம கொஞ்சம் வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்துல இருந்தே கொஞ்சம் பார்க்கலாமா? பார்த்துருவோம் சீக்கிரம், எப்படியும் டைம் தாண்டி போயிடுச்சு, 12:30க்காவது முடிச்சிருவோம். சீக்கிரம் பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல், இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை இப்பொழுது கேளும். உமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறேன், கவனிங்க ஐயா. உம்ம ராஜா வச்சிருக்கு, ஆமா ஐயா. உமக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன், ரைட்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, அமலேக்கு அவர்களுக்கு வழியை மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு என்ன செய்தான்? வழி மறித்தான். செய்திய மனசுல நான் கேட்கிறேன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எத்தனை வருஷம் முன்னாடி? நான் 500 வருஷம் முன்னாடி. எத்தனை வருஷம் முன்னாடி? நம்ம சில வசனத்தை வாசித்துட்டு போயிடும் பிரதர். 1510 தான் சவுல் ராஜாவானார். கிமு 1010களில் 1000 அந்த ஆண்டுகளில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு என் ஜனத்தை ஒருத்தர் ஸ்டாப் பண்ணா அதிக மனசுல இருக்குங்கிறார். அல்லேலூயா. மனசுல வச்சிருக்கிறப்பா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு துன்பம் நேரிட்டா அதை ஈஸியா மறந்து போகிறவர் அல்ல, மனதில் வைத்திருக்கிற தெய்வம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை மறந்துடுவாரா? உங்களுக்கு வந்த துன்பத்தை மறந்துடுவாரா? அவர் ஈடு கட்டுவார், நினைச்சு ஈடு கட்டுவார். அல்லேலூயா. நீங்க சந்திக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் மறந்து போக மாட்டார். அது 500 வருஷம் கர்த்தர் மறக்கல, மனசுல வச்சிருக்கிறேங்கிறார். ஒரு ஓரமா தான் வச்சிருக்கிறேன். அதனால வாசிங்க. இப்போதும் நீ போய், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அமலேக்கை மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவன் மேல் இரக்கம் வைக்காமல், இரக்கமே வைக்காமல், புருஷரையும் ஸ்திரீகளையும். நல்லவனிக்கு அந்த நாட்களை யுத்தம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, பொதுவா எப்படி நடக்கும்னா, ஒரு ராஜாவை கொன்னுருவாங்க, ராஜ பரம்பரையில் உள்ளவர்களை கொன்னுருவாங்க, ராஜ அரண்மனையில் உள்ளவர்களை கொன்னுருவாங்க, அந்த புற ஸ்திரீகளை பிடிச்சுக்கிடுவாங்க, தாதிமாரை பிடிச்சுக்கிடுவாங்க, ஊர்ல உள்ள ஆண்கள் பெண்களை பிடிச்சுக்கிடுவாங்க, சிறைகளா பிடிச்சு வெளி ஊருக்கு அவங்க ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க, அடிமைகளா வைப்பாங்க. அங்க இருக்கிற மக்களை, எத்தனை பேருக்கு வீடு இல்லை? 1000 பேருக்கா? 1000 பேர் வாங்க, இந்த ஊர்ல உள்ள எல்லா வீடுகளையும் நம்ம ஊர்களுக்கு பிரஜைகளா கொடுங்கன்னு சொல்லி குடி அமர்த்துவாங்க. குடி அமர்த்தி, இந்த குடி அமர்த்துகிற முறைக்கு பேர் தான் காலனிஸ்னு வந்துச்சு. என்னது? அமெரிக்காவுடைய ஒரிஜினல் பீப்புள் யார் தெரியுமா உங்களுக்கு? செவிந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ். அமெரிக்காவில் ஆங்கிலேயர்கள் கிடையாது, ஒயிட் பீப்புள் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரிஜினல் பீப்புள் யாரு? நம்ம ஊரை பிரிட்டிஷ் பிடிச்சது போல அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் என்ன? கொலம்பஸ். கொலம்பஸ் தானே? கொலம்பஸா வாஸ்கோட காமாவா? எனக்கே மறந்து போச்சு. கொலம்பஸ் தான். கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணானா, இப்படி ஒரு ஊர் இருக்கு, நீங்க போய் அனுப்புங்கன்னு ஆளை அனுப்பி 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 அங்க குடியமர்த்தி, இன்னைக்கு அமெரிக்காவே யார் கையில் இருக்கு? ஒயிட் பீப்புள் கையில் இருக்கு, ரெட் இண்டியன்ஸ் கையில் இல்லை. பூர்வீக குடியெல்லாம் போயிட்டாங்க. அப்ப நல்ல கவனி, இது போல குடியமர்த்தி நாடுகளை பிடிக்கிறது அந்த நாட்களுடைய ஒரு பழக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க அந்த முறையை கொண்டு வராத, எனக்கு அவங்க மேல கடும் கடுப்பா இருக்கிறதுனால ஃபுல் எராடிகேட், முற்றிலும் அழிச்சு. யாரெல்லாம் அழிக்கணும் சொல்லுங்க? புருஷர்கள், ஸ்திரீகள், யூத்து, சின்ன பையன்மாரு, கை குழந்தை, மாடு, ஆடு, ஒட்டகம், கழுத கொண்டு போட கடவாய். ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சா? ப்ராஜெக்டை வாங்கிட்டு ஐயா புறப்படுறார். யாரு? சவுல். வாசிப்போம். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்து, அவர்கள் 2 லட்சம் காலாட்கள், யூதா ஜனங்கள் 10,000 பேரு புறப்பட்டு போயாச்சு. வாசிங்க அடுத்து. சவுல் அமலேக்கியுடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்து ஓடி வந்தா, நீங்க விட்டுறாதுங்க. சூப்பர் வே, நல்ல தந்திரம், அருமையான முறை, கர்த்தர் சொன்னதற்கு ஏற்படுத்துகிற திட்டம். வாசிங்க. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு, ஐயா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணீங்க. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்று
என்றான். நீங்கள் எல்லாருக்கும் தயை செய்தவர்கள், உங்களை அழிக்க கூடாது. தயை செய்யாதவர்கள் தான் கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் சவுலுடைய ப்ராசஸ் சூப்பரா போயிட்டு இருக்குது பிரதர் சிஸ்டர். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு தெளிவாய் கீழ்ப்படிந்து கொண்டே வருகிறான். வாசிங்க. அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கு எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. எப்படி பிடிச்சான்? தப்பு தானே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தை ஒன்னே ஒன்று, கொண்டு போட கடவாய். ஏன் இவன் பிடிச்சான்? அது இதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். நீ பிடிக்க கூடாதுப்பா, உனக்கு கர்த்தர் கொடுத்த கமாண்ட்மெண்ட் கொண்டு போடு. கர்த்தருடைய வார்த்தை என்ன? கொண்டு போடு. அல்லேலூயா. நான் இப்படி கொஞ்சம் சொல்றேன். உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது, உலகத்தை கொண்டு போடுங்கிறா கர்த்தர் சொல்றாரு. இல்லைங்க, அப்படி ஒரு ஸ்டைல் சபைக்குள்ள வந்தா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சபை ஸ்டைலும் சேர்ந்து ஒரு அழகா இருக்கும்ல. ஏன் உன் மூளைக்கு இடம் கொடுக்குறா? கொண்டு போடுனா கொண்டு போடு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கா தம்பி? அல்லேலூயா. வித்தியாசமான பாட்டு, வித்தியாசமான ராக் மியூசிக்கு, கிளப்பு, பஃப் டான்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தம். இங்கே என்னுடைய நண்பன் ஒரு தம்பி, ஒரு பிரதர் அங்கே இருக்காங்க சென்னையில், ஒரு மிக முக்கியமான சபையில் சொல்கிறாங்க, யாபேஸ் உங்கள் சர்ச்சிலாம் யூத் மீட்டிங் எப்படி நடத்துறீங்கன்னா? நடத்துகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், விஷயத்தை சொல்கிறோம், வாலிபர்களோட பேசுகிறோம். கிளப்பெல்லாம் வைக்கலையானே. கிளப்பா? இல்லை, அது கிளப்புனா எங்கள் சர்ச்சில் டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு. என்னது டான்ஸ் கிளாஸா? எதுக்குன்னு கேட்டேன். பெயர் போன ஒரு திருச்சபை, யூத்தை அப்போ தான் கவர முடியும்னு பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடி டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க. யார் சொன்னா? யாரையா சொன்னா? உலக டான்ஸும் பிரேக் டான்ஸ் எல்லாம் கொண்டு சபைக்குள்ள கொண்டு வந்துட்டா 10 யூத் வருவானா? அப்படி ஒருத்தான் வர வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். கொண்டு போடுனா கொண்டு போடு. சுத்தமா சொல்லுங்க, கொண்டு போடுனா இல்லை, அதுவும் இதுவும் கலந்து நல்லா இருக்கும்ல. ஏன் உன் புத்திக்கு இடம் கொடுக்குறா? கொண்டு போடுனா கொண்டு போடு. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கொண்டு போடுனா தம்பிமா சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். உங்க மூளையும் இயேசு மூளையும் சேர வேண்டாம். இயேசு மூளை பியூரா இருக்கணும். சமாரியனா வேண்டாம், யூதேயனா இருக்கணும். அல்லேலூயா. சமாரியன்னா யாரு? பாபிலோனில் போய் கலந்தவன், அவன் சமாரியன். யூதேயாவா இருக்கணும். அதான் பியூர் பீப்புள், பியூர் பீப்புள் ஆஃப் காட். கொண்டு போடுனா கொண்டு போடு. அவனை உயிரோட ஏன் பிடிச்சார்? பிறகு சொல்றேன், வாசிப்போம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரங்களையும். ஆகாக மட்டும் பிடிக்கல, கூட ஆடு மாடையும் பிடிச்சிட்டான். என்ன பிடிச்சான்? ஆடு மாடுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. போனா பார்த்தா ஜெர்சி மாடா இருந்துச்சு. ஐய, நம்ம ஊர்ல காலையில் 5 லிட்டர் கறக்கிறதே பெரும்பாடு. இந்த மாடு 25 லிட்டர் கறக்குதே. ஒரு மாடு 25 லிட்டரா? ஆமா, அப்ப இது பெஸ்ட், பிடின்றான். பிடி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கொண்டு போடு. அவன் என்ன செஞ்சான்? நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு பிரதர். சண்டே ஒரு நாள் இயேசுவை சபையில தான் போய் ஆராதிக்கணும் இருக்கா என்ன? மனதிலேயே கர்த்தர் நல்லவர் தோத்திரணும் அப்படி நான் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதித்து ஒரு நாள்னா ஒரு கூட 2000 சேர்ந்து கிடைக்குது இல்ல? கொண்டு போடு. தோத்திரம் கொண்டு போடு. அந்த வருமானம் பெருசு இல்ல, கொண்டு போடு. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலாம். இப்போ கொண்டு போடு. கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்லவா? அந்த தேசத்தில் பிசாசினுடைய எதிராளியினுடைய ஆசீர்வாதம் கொண்டு வந்துதான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் இருக்குதா என்ன? அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். அந்த ஆடு மாடு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? கொண்டு போடு. ஏன் அதை கொண்டு வந்து சுமக்கிறா? கொண்டு வந்துட்டான். வாசிங்க. இரண்டாம் தரம் மாணவிகளையும். இரண்டாம் தரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கணும்னு மனசு வச்சா கொஞ்சம் முன்ன பின்ன கிடைச்சா எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதுதான். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துட வேண்டியதுதான். இரண்டாம் தரம் மாணவிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் எல்லாவற்றையும் அழித்து. அவன் யோசித்து பார்த்தா, நம்மளும் நம்ம ஊர்ல போய் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆடு மேங்கின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஜெயலலிதாமா மாதிரி 4 ஆடு பிடிச்சி கொடுக்குறேன், மேய்ச்சிக்கு படைச்சிக்கோங்கன்னு சொல்லலாமே. பார்த்தான், எல்லா ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். தப்பவித்து அற்பமானவைகளும் உதவாதிகளும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து
அவனுக்கு எது நல்லதுன்னு பட்டுச்சோ மொத்தத்தையும் தப்ப வச்சுட்டான். தப்ப வச்சு சகல வஸ்துக்களையும் இல்ல சிஸ்டர், அற்பமானவைகளும் சகல வஸ்துகளையும் உதவாதவைகளும் அது கர்த்தர் சொன்னது போல பண்ணான். யார? இன்னைக்கு அநேகர் மன்னிச்சுக்கிடுங்க, நல்ல பிள்ளைலாம் எனக்கு, ஆகாதெல்லாம் ஆண்டவர். நான் அதை பற்றி ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். 3 தேசத்தார் வந்து என்ன பண்ணாங்களா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படி வந்தார்கள். உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு குட்டி கதை. காணிக்கை செலுத்தும்படி வந்தோடனே முதல்ல அமெரிக்காக்காரர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே, ஏன்னா அவங்க மிஷினரிக்கு நிறைய கொடுக்குறவங்க, ஆண்டவரே ஒரு வட்டத்தை வரைஞ்சி நான் மேலே போடுறேன், இந்த வட்டத்துக்கு உள்ளே விழுறதெல்லாம் யாருக்கு? உமக்கு. வட்டத்துக்கு வெளியே விழுறதெல்லாம் எனக்கு. சந்தோஷம். போட்டார். உள்ளே விழுறதான் கர்த்தருக்கு கொடுத்தார், வெளியே விழுறதை எடுத்துட்டார். 2வது வந்து ஜப்பான்காரர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீர் என்ன பண்ணும், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன், வட்டத்துக்கு உள்ளே விழுறதெல்லாம் எனக்கு, வட்டத்துக்கு வெளியே விழுறதெல்லாம் உமக்கு. ரைட், நல்லா இருந்துச்சு, ஓகே. இந்தியாக்காரர் வந்தார். என் பாஸ்ட் இந்தியாவை நம்ம சீவாக பேசிட்டு அப்படி கிடையாது. இந்தியாக்காரர் வந்தார். நான் சொன்னார், ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா, அதில் ஒன்று பண்ணுறேன், நான் தூக்கி போடுறேன், உமக்கு வேணையெல்லாம் நீ என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம், வேண்டான்ட்டா என்ன போடுவோம்ட்டாரு. தூக்கி போட்டார். மொத்தமும் கீழே இறங்கிச்சு. தோத்துற ஆண்டவரை நீ எடுத்துட்டு வந்துட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆகாததெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கறது. உங்கள் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க, நல்ல பிள்ளை எனக்கு, உதவா பிள்ளை. நீங்கள் அப்படி எந்த கோவப்படக்கூடாது. நான் சில உண்மையை சொல்லி தானே ஆகணும். பிள்ளை கிடக்கு, சீரியஸாக வெண்டிலேட்டரில் கிடக்கணும், அது வரைக்கும் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். வெண்டிலேட்டர் வரட்டா போட்டா இருக்கட்டா சாகட்டா, இயேசுவே என் பிள்ளையை காப்பாத்துனா ஊழியத்துக்கு அனுப்பிடுற. அதை முதல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? அப்போ சாக போகிறதெல்லாம் கர்த்தருக்கா? நான் முதலே சொல்லிட்டேன், என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளை எனக்கு, படிக்காத மக்கு. அல்லேலூயா. சவுல் நல்ல தீர்மானம். நான் சில நேரம் நீங்கள் இல்லை, பொதுவாக காணிக்கை பெட்டியில் எண்ணிட்டு பிரதர்ஸ் என்கிட்ட என்ன செய்வாங்கன்னா, அந்த சாப்பாட்டுக்குள்ளே செலவு பில்லு கொடுப்பாங்க. அப்போ நான் பிரதருக்கு கொடுப்பேன். எனக்கு தெரியும் பிரதர் என்னை திட்டுறாருன்னு திட்டினவருக்கு தெரியாது. ஏன்னா சிலது வந்து விளட்டா நிக்கட்டான் இருக்கும். பாதி நோட்டு கிழிஞ்சி கீழே உலட்டா நிக்கட்டான் இருக்கும். அல்லேலூயா. பரவாயில்ல, உங்கள் வறுமையில் கொடுக்குறீங்க, என்ன செய்யறது? அல்லேலூயா. கர்த்தருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிங்களேன். அப்பாவுக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி யோசிங்களேன். உங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி போனால் என்ன செய்வீங்க? 5 ரூபா கொடுப்பீங்களா? உங்கள் அப்பாவை பார்க்க போகிறீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? பாஸ்டருக்கு சபைக்குங்கிறத விட்டுடுங்க, பியூர் ஹார்ட்டாக தேவனுக்குன்னு நினைங்க. சவுல் என்ன பண்ணான்னா, அது உதவாதெல்லாம் கர்த்தர் சொன்னபடி அழிச்சு போட்டு நல்லதெல்லாம் வச்சுட்டான். சரி, இப்போ இதுல பேசிட்டு இருந்தா டைம் ஆயிரும், வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபம். இவனை ஏன் ரட்சித்தேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் ரட்சித்தேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து மனஸ்தாபப்படுறாரா? அது ரொம்ப தப்பு. ஆண்டவர் ஒரு சொன்னாரு, இந்த மனுஷனை பூமியில உண்டாக்கினது எனக்கு என்னப்படுகிறது? மனஸ்தாபமா இருக்கு. ஏண்டா இவனை படைச்சேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உள்ளம் உங்களை எண்ணி மகிழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய உள்ளம் உங்களை எண்ணி ஏண்டா இவன் இப்படி இருக்கிறான் நினைச்சிடக்கூடாது. அவர் உள்ளம் மகிழணும். நான் அப்படிதானா உங்களை பார்த்து ஒரு கேள்வி இந்த பிரசங்கத்திலே கேட்குறேன். கர்த்தருடைய உள்ளம் மகிழும்படி வாழ்றீங்களா? கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும்படி வாழ்றீங்களா? சவுல கழுத, அல்லேலூயா, கழுதையை தேடி போன இந்த கழுதையை பிடிச்சி ராஜாவாக்கி அழகு பார்த்தா அவன் நினைச்சு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, ஏண்டா இவனை செலக்ட் பண்ணேன்னு மனசு விசனமா இருக்கு. இவனுக்காக ரத்தம் சிந்தி இவனை ரட்சித்தனேன்னு கஷ்டமா இருக்கு. இந்த சகோதரிக்காக என் உயிரெல்லாம் கொடுத்தனேன்னு கஷ்டமா இருக்கு, மனஸ்தாபமா இருக்கு. வாசிங்க. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். என் வார்த்தைகளை அவன் கேட்கவே இல்லப்பா. எத்தனை வாரம் சபைக்கு போனாலும் என் வார்த்தையை கேட்கல.
அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து, கர்த்தருடைய உண்மையான ஒரு தேவ மனுஷனுடைய மனம், கர்த்தருடைய மனம் நொந்தா நம்ம மனமும் நோகும். ஆனால் சில நேரங்களில் சில பிள்ளைகள்கிட்ட எல்லாம் ஆலோசனைகள் சொல்லி அவங்க கேட்கலன்னா என் மனசு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? சில ராத்திரிகள்லாம் சாப்பிடாமே இருந்திருக்கேன். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவன் பாட்டுக்கு தான் போகிறான், அவன் வழியில தான் போகிறான். கர்த்தர் மனசு நோகுதையா, அப்ப நம்ம மனசு நோகாதா? சாமுவேல் மனம் நொந்தான். மறுநாள் அதிகாலமே இல்ல, மரணம் வந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அது முழுவதும் தூக்கம் இல்ல. மறுநாள் காலமே கூட இல்ல சிஸ்டர். சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஏன் தேடி 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 போறீங்க, விட்டு தொலைய வேண்டியதானே? அப்படி விட முடியாதுல்ல, விட முடியாதுல்ல. ராத்திரி எல்லாம் அழுதான் மனுஷன். இந்த பையன் இப்படி போயிட்டானே, இந்த சவுல நான் ராஜாவாக்கி அழகு பார்த்தனே. கழுதையை தேடிதான் வந்தான் அவன். ராஜ்யபாரம் தேடி வந்தானா? ராஜ்யபாரம் தேடி வந்தானா சிஸ்டர்? இல்ல. எதை தேடி வந்தான்? வெறும் கழுதையை தேடி வந்தவனை கட்டர் பிடிச்சி ராஜாவாக்கி நினைத்திராத நன்மைகளை கொடுத்து அவனை உயர்த்தி அழகு பார்த்தா அவன் இப்படி போறானே, இப்படி போறானே. ராத்திரி ஃபுல்லா அழுது காலையில ஃபர்ஸ்ட் வேலை எப்ப? இன்னைக்கு என்னுடைய சாமுவேலுடைய அசிஸ்டன்ட் பாஸ் கேட்டிருப்பார். அசிஸ்டன்ட் பார்த்து, அசிஸ்டன்ட் இன்னைக்கு என்ன டியூட்டி எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சவுல போய் பார்க்கணும், வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் விசிட்டேஷன் எங்க? காலையில எழும்பி அதிகாலையில குளிச்சு சவுல போய் பார்ப்போம். பார்க்க போயிட்டாங்க. அதிகாலையுமே எழும்பி சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு சவுல், கவனிங்க, சவுல் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். சாமுவேல் யாரை சந்திக்க போறான்? சவுல் எங்க கிளம்பிட்டான்? எங்க போனான்? கர்மேலுக்கு போயிட்டான். எதுக்கு போனான்னா தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், பாராட்டு விழா. யாருங்க மகிமைப்படணும்? அமீலேக்கோடு போ யுத்தம்னு சொன்னது யாரு? ஜெயம் கொடுத்தது யாரு? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரபகண்டா பண்ற ஊழிய போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தா கொஞ்சம் சினிமா நடிகரா இல்லை நம்ம ஊழியக்காரங்களான்னு பிரித்தெடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா, ஆமென். நான் யோசிக்கிறேன், இந்த அரசியல் தலைவரெல்லாம் அரசியல் கட்சி போஸ்ட் போடுறாங்கல்ல, ஒரு ஓரமாக யார் பேரை போடுவாங்க? போடுவாங்க, நிறைய போட்டால் மேலே போடுவாங்க. யார் போட்டாலாம் போடுவாங்க? அம்பேத்கர் ஐயா, சிலர் காந்தியடிகளையும் சேர்த்து போடுவாங்க. போட்டு 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 ஒரு ஆள் போட்டாவே பெருசாக போடுவாங்க. எனக்கு ஒரு கற்பனை, அப்படி கற்பனை தான். ஒருவேளை இயேசுநாதர் போட்டாவே எல்லா போஸ்டர்லையும் போடணும் ஒரு ரூல்ஸ் வந்துச்சுன்னு வைங்க. இயேசுநாதர் போட்டால் எங்கே இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரவுண்டாக ஒரு மூலையில் வச்சுட்டு ஐயா எப்படி நிற்பார்னா அப்படி கண்ணாடியை கழுவிட்டு நிற்பார். ஏன்னா இப்போ ஐயாவே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் உங்களுக்கெல்லாம் சண்டை இல்லைங்கிறாரு. நீர் சுற்றி வள சங்கதானையே வர்றீர்னு நினைக்காதுங்க, எனக்கும் உமக்கும் சண்டை இல்லை, எனக்கும் விஜய்க்கு தான் சண்டைங்கிறாரு. இப்போ உங்கள்கிட்டலாம் எனக்கு போட்டியெல்லாம் இல்லையா, உங்களாம் தாண்டிட்டேன், நான் அங்கே போயிட்டேன், இப்போ பியாண்ட் லிமிட் போய் எனக்கு விசைக்கு தான் சண்டை, நானும் விஷயம்தான் ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் அப்போ நடிகர் கூட போயிட்டியா? அங்கே போயிட்டேயா. நல்ல வேலை மோடின்னு சொல்லலை, ஏன்னா ராணுவம் சுட்டு போட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பயத்துக்காக மனுஷன் மோடியை எனக்கு போட்டின்னு சொல்லாம. ஆமென். வெளி பாவனெல்லாம் காட்டாத, பி எ நார்மல், சாதாரணமா இரு, தேவனுக்கு முன்பாக யதார்த்தவாதியார். அல்லேலூயா. வாசிங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும். நம்ம ஊர் மாடு சத்தம் எனக்கு தெரியும்ப்பா, நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன் தானே. வேற மாதிரி சத்தம் கேட்குதேங்கிறாரு சாமுவேல், வேற மாதிரி சத்தம். எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். என்ன சவுண்டு வேற மாதிரி இருக்க. முன்னாடி எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா இப்படி தானே முன்னாடி கேட்டுச்சு. இப்போ ஹலால் 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 ஹல் 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 என்னையாங்கிறாரு. வாட் ஹேப்பன்ங்கிறார். நம்ம ஒரு மாட்டு சத்தம் தெரியும்பா எனக்கு, வித்தியாசமா இப்ப சவுண்ட் எல்லாம் கேக்குதே என்னங்கிறாரு. இது எங்க இருந்து பழகுனேங்கிறாரு. அல்லேலூயா.
தேவ சபையே தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. வாசிங்க. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். என்னது? இல்ல, என்ன சொல்றாரு? கொண்டு யார் வந்தா? கொண்டு சத்தமா வாசிங்களா. கொண்டு வந்தார்கள். யார் சிஸ்டர் கொண்டு வந்தா? நீதானையா கொண்டு வந்த? இல்ல, எப்பவுமே கர்த்தருக்கு செவி கொடுக்காதவன் பழிய மத்தவங்க மேலேயே போட்டுட்டு இருப்பான். என் மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை. ஆனா உண்மையா பாரம் கொண்டவன் நெகேமியா நான் பாவம் செய்தேன்பான். ஆனா தப்புல இருந்து தப்பிக்க விரும்புகிறவன், பழிய தேவ சத்தத்துக்கு செவி கொடாதவன், பழிய அவர்கள் கொண்டு வந்தது நீதானப்பா, அவர்கள் கொண்டு வந்தார்கள்ங்கிறான். என் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர தடையே என் மனைவி தான், என் புருஷன் தான். யாரு சொன்னா? நீதானே. ஏன் அதை ஒத்துக்க முடியல? வாசிங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. உண்மையை சொல்லிட்டான்ப்பா. சூப்பர், உண்மையை சொல்லிட்டான். யாருடைய தேவன்? உம்முடைய தேவன். நல்ல மனுஷன். 1000 வார்த்தையில சொன்னான் பாருங்க திருவார்த்தை. இது சரியான வார்த்தை. என்ன வார்த்தை? உம்முடைய தேவனாகிய. அப்ப நேத்தைக்கு வரைக்கும் அவர் யாருடைய தேவன்? அல்லேலூயா. சிலர்லாம் உங்கள்கிட்ட உங்க பாஸ்டர், அப்ப உனக்கு பாஸ்டர் யாருன்னு கேட்கணும். அல்லேலூயா. உங்க பாஸ்டர்னா சொன்னாரு. அல்லேலூயா. அவன் பாத்தீங்களா, இஸ்ரவேலின் தேவன் உனக்கும் தேவன் தானப்பா, ஆனா உம்முடைய தேவன். எனக்கு இந்த வார்த்தையை படிக்க படிக்க சவுல் மேல அவ்வளவு ஆத்திரமா வருது. நேரில் இல்லை, அல்லேலூயா. இருந்தா இப்படியும் பிடிக்க முடியாது, இப்படிதான் பிடிக்கணும். ஏன் நம்மளை விட ஆள் எப்படி ஹைட்டு, நான் பிடிச்சி குனிய வச்சு 4 குத்து கும்முன்னு குத்திடும். நீங்க என்ன பேசுறா? கழுதைக்கு பின்னாடி போன உன்னை கர்த்தர் கூப்பிட்டு உன்னை ராஜாவா உட்கார வச்சா. உம்முடைய தேவன், உனக்கு யாருடா தேவன்? அல்லேலூயா. நீ வாலிபர்கள் நிறைய உங்க இயேசு, உங்க பைபிள். ஏன் தம்பி, உனக்கு யாரு கடவுள்? நீ வெறுத்தாலும் உங்க தாய் தகப்பன் கர்த்தரை தேடுறதுனால கர்த்தர் உன்னை இதுவரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறார். நீ வெறுக்கிறா, ஆனா கர்த்தர் உன்னை வெறுக்கலையே. நீ நினைக்காட்டாலும் கர்த்தர் உண்மையில் நினைவாக இருக்கிறாரே. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறவர் ஆயிற்றே. அல்லேலூயா. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அல்லவா மழையை பெய்ய பண்ணுகிறவர். யோசித்து பாருங்க, உம்முடைய தேவனுக்கு, அதுவும் யாருக்கான்? ஆண்டவருக்கான். ஓஹோ, நீர் கொடுத்துதான் அவர் நிறைய போறார் போல இருக்கு. அவருக்கு தகனங்களும் பலிகளும் இங்க இல்லையாப்பா. மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அதை நீ சொன்னதுபடி செஞ்சிட்டோம். கொஞ்சம் காணிக்கைக்கு தான் கொண்டு வந்தோம். உன் கள்ள போன காணிக்கைக்கு தேவையா? அல்லேலூயா. ஐயா ஒருத்தர் சமீபத்தில் பேசியிருக்காரு. டிமானிட்டரைசேஷனா. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது 1000 ரூபா 500 ரூபா கட்டுக்கட்டாக வச்சிருப்பீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காணியப்பேட்டில் கொண்டு போட்டு நாங்கள் வெள்ளை பணமாக மாற்றிடுறோம் இருக்காரு. இங்கே அப்படி கொண்டு வராதுங்கோ. இங்கே உங்கள் சரியான பணத்தை மட்டும் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. உங்கள் உழைப்பின் பிரயாசத்தை கர்த்தருக்கு கொடுங்க. தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சரி. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ரொம்ப அழகா இருக்குல்ல. எனக்கு அதை வாசிக்க அவ்வளவு சந்தோஷமா, டிராமட்டிக்கா இருக்குல்ல. அந்த பேச்சை விடுப்பா. நான் சில விஷயம் பைபிள் எழுதியிருக்கிறது உரைநடையா இருக்குல்ல, அந்த பேச்சை விடு. யார் சொல்றா? சாமுவேல். அந்த பேச்சை விடு. கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று. இப்ப உன் தலைவிதியை நான் சொல்றேன். சவுலோட சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்போது சாமுவேல், கண்டிப்பா நான் இவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், கர்த்தர் என்ன சும்மாலாம் அனுப்ப மாட்டார், என்ன ஓஹோ ஆஹா வாழ வைப்பார். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போது இம்மாதுண்டு பையன். நீ நம்ம திருவண்ணாமலை பாஷையிலே பேசுவோமே. என்ன சொல்றாரு சாமுவேல் சவுலை பார்த்து? நீ ஆளுதான் வசதி, ஆனா நீ எவ்வளவு துண்டு பையன்? இம்மாதுண்டு பையன். என்ன பிரச்சனை? இம்மாதுண்டு பையன் நீ. அல்லேலூயா. ஒன்ன பிடிச்சி
இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவராக்கினார் ஆண்டவர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வித்தாரே. ஆமா ஆமா ஆமா. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரே. ஆமா 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 ஆமா. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கொல்லையின் மேல் பறந்த சிஸ்டர், கொல்லையின் மேல் பறந்தாய். உனக்கு கண்ணு கொல்லணுங்கிறத விட கொல்லையில போயிடுச்சு பாத்தியா தம்பி. அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா ஓ அபிஷேக். ஹோலி ஸ்பிரிட். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா. பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ. பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். எனவே காத்துக்கொள் காத்துக்கொள். ரிபாலா சந்தர பௌதரா. ஆமே. பரிசுத்த ஆவியானவரே காத்துக்கொள் காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தா நீ அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்பா அனுதினமும் நடத்தி செல்வாரே. எனவே காத்துக்கொள் காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் இயேசுவே நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். உன்னை நிரந்தரம். சாமுவேலுக்கு பயங்கர வருத்தம். மாதொண்டு பையன் ஒன்னு ஆண்டவர் தூக்கி எடுத்து இஸ்ரவேல் மேல உட்கார வச்சா, நீ இப்படி பண்ணிட்டியப்பா, இப்படி கொள்ளையின் மேல உன் கண்ணு போயிடுச்சே. நல்லாதான் வந்தா சபைக்குள்ள, ஆண்டவரே அற்புதம் செய்கிறவரே, ஐயா நீங்க இல்லாம நான் இல்லை அப்படி வந்தா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உமக்கு ஒரு தோத்திரம், எனக்கு ரொம்ப ஆத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் பெருசா என்னெல்லாம் நான் பாஸ்டர், நான் கல்யாண வீட்டில் இருந்தாலும் என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, சபையில தான் இருந்துச்சு. ஒரே சபையின் எண்ணம் தான். இதெல்லாம் யார் யோசனை? உன் யோசனை தானே, யோசனை தானே. வேத யோசனையா, கர்த்தர் சொன்ன ஆலோசனையா, கர்த்தருடைய சத்தமா இது? அல்லேலூயா. சோதரம் வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றால், கர்த்தருடைய பார்வைக்கு நீ கொள்ளையின் மேல பறந்துட்டியப்பா, அதெல்லாம் விடு. கொடுத்தவர் அல்ல, கொடுக்கப்பட்டவைகள் அல்ல, கொடுத்தவர் முக்கியமானவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கொடுக்கிறவர் முக்கியமானவர். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் முக்கியமானவர். ஓஹோ, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே ஆசீர்வாதம் பின்னாடி ஓடுது. ஆசீர்வாதம் இல்லப்பா, ஆசீர்வதிக்கிறவர். அவர் உன் பானையில கொஞ்சம் இருந்தாலும் அதை கொண்டு பெருக பண்ண வல்லமை உள்ளவர். ஒன்றும் இல்லாம போனாலும் ஒன்றுமில்லாமல் இருந்து சகலவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளவர். அவரை பார்க்கிறத விட்டுட்டு கொள்ளைய பார்த்துட்டிய சவுலே, சவுலே கொள்ளையா பாப்ப, அவரெல்லாம் பார்த்து இருக்கணும். அவர் சொன்னதை கிளீனா நிறைவேற்றி இருக்கணும் இல்லையா? வாசிங்க.
சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு ஒத்துக்கவே மாட்டான் பாருங்க. இந்த கர்த்தருடைய சத்தம் கேட்டு பழகாதவன் நான் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவர் கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை இவன் தப்பு தப்பா பேசுறான். உன்னை யார் கொண்டு வர சொன்னா? கொண்டு வர சொன்னாங்களா? கொண்டு வர சொன்னாங்களா? உன்னை யார் கொண்டு வர சொன்னா? கொண்டு வர சொன்னார்கள், நீ கொண்டு வந்தாயே. சரி விட்டுருவோமா, டைம் இல்லை அதுக்கு மேல. என்ன பாஸ்டர் கடைசி முடிவு என்ன? சரிதான், கர்த்தர் சொல்ல கேட்கல, கடைசி முடிவு என்ன உங்களுக்கு தெரியுமா? சவுல் எப்படி செத்தாரு? சவுளுடைய மரணம் எப்படி? அவர் நாண்டு பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து சாகலையே, உயிர் போகலையே. பட்டயத்தை நட்டான், விழுந்ததுல சரியா உழல போல இருக்கு, கத்தி கிராஸா போயிடுச்சு. ஒழுங்கா சறுக்குன்னு விழுந்திருந்தா மனுஷன் அங்கேயே என்ன செஞ்சிருக்கலாம்? குத்துறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு கேட்காதுங்க. செத்து சாகலாம். குத்துனா பட்டயத்தை நட்டான், விழுந்தான், எங்கேயோ ஸ்லிப் ஆயிடுச்சு, ஆனால் நல்லா கிழிச்சிருச்சு, ராண வேதனை. அப்போ ஒருத்தனை கூப்பிட்டான், நீ வா, யார் நீ? யாரு? அவன் அழகா சொல்றான், நீ யாரு? நான் அமலேக்கியன். நீ யாருப்பா? அமலேக்கியன். கர்த்தர் அன்னைக்கு உன்னை அழிக்க சொன்னாரே, நீ அழிக்காம தப்ப விட்டியே, நான் உன்னை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ கொல்லாத பாவம் ஒரு நாள் உன்னை கொல்ல வரும். கர்த்தர் இன்னைக்கு உன்னோட பேசுறது, கர்த்தருடைய சொல்ல நீ கேட்கலன்னா, கேட்காத அந்த தவறே உனக்கு தீமையா நிற்கும். நான் ரொம்ப அன்போடு சொல்றேன். ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன் தெரியுமா? ஆண்டவர் உனக்கு தேவ ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா உன் மனசு அவைகளை ஏற்பதற்கு அல்ல தட்டுகிறது. நான் சொல்றேன், அதே வார்த்தையே உனக்கு ஒரு நாள் சாபமாய், ஒருவேளை சாபம் மாத்திரம் அல்ல, சாவாக கூட நிற்கும். அதான் உனக்கு மரணமா நிற்கும். நீ யாருப்பா? அமலேக்கியனோ யாரோ? என்னை கொன்ற, என்னால அழித்தாங்க, என்னை கொன்றியா? கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காவிட்டால் ஒரு நாள் நான் சாகணும் நீ விரும்புகிற காரியம் நடக்கும். தேவ எச்சரிப்பா சொல்றேன். நான் இது நல்லா இருக்கும்லாம் வந்தேன், இது மகிழ்ச்சியா இருக்கும்லாம் அந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்தேன். ரீபா கதனா, இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் தரணும்னு நினைச்சேன். என சாக முடியா நீ சொன்னா கூட சாக முடியாமல் ரணவேதனை அனுபவிக்கிற ஒரு நாள் வரும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சொல்லை பூரணமாய் கேளாத சவுல் எந்த காரியத்தை நஷ்டப்பட்டானோ, எந்த காரியத்தை கர்த்தர் சொல்லாமல் செய்தானோ, அதே காரியமே அவனுக்கு மரணமாய் நின்றது. ஒண்ணும் பண்ண முடியல, கொன்று போட்டான் ஒரு அமலேக்கியனுடைய கையினால். நான் ஒருவேளை யோசிக்கிறேன், ஆக ஏன் உயிரோட பிடிச்ச, ஏன் அந்த ஊர்காரங்களை கொஞ்சம் பேரை விட்ட? கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? என் ஜனத்தை அவன் வழிமறித்தான்ங்கிறதை விட கர்த்தருக்கு ஒரு நீண்ட கால பார்வை உண்டு. நாளைக்கு ஒரு அமலேக்கியன் கொண்டு போடுவான், ஆகவே அவனையும் சேர்த்து கொள்ளுன்னு தான் கர்த்தர் உனக்கு நல்ல பாதையை கொடுத்தார். ஆனா அந்த பாதையை அவன் விட்டவன். பிரதர், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை இன்னைக்கு நீ கொண்டலம் போடணும் பிரதர். கர்த்தர் சொல்லாத சில காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கா? போதையா? நான் மனம் திறந்து பேசுறேன்யா. கர்த்தருக்கு பிரியமில்லாத சகோதரிமார் சுபாவங்களா? கர்த்தர் அதை கொல்ல சொல்றாரா? தயவு செய்து கொண்டு போடு. அது கொன்றாலும் என்ன விட மாட்டேங்க, திரும்ப திரும்ப உயிர் பெறுது. சில விஷயத்தை நீ கொல்லுகிறாய், ஆனா பிசாசு அதை மறுபடியும் நல்லவைகள் போல உனக்கு உயிர் பெற செய்கிறான். கர்த்தர் திரும்ப திரும்ப உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார், கொண்டு போடு, இல்லை அது உன்னை கொண்டு போடும். நீங்க தான் முடிவெடுக்கணும். நீ அதை கொல்ல போறியா, இல்ல அது உன்னை கொல்லணுமா? எனக்கு ஆவியானவர் இந்த காரியத்தை இன்னைக்கு அதிகாலை ஒரு 3 மணி அளவில் என்னோட மிக போராடி, நீ கொல்ல போறியா, அது உன்னை கொல்லணுமா? நீ கொல்ல போறியா? இந்த வார்த்தை என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமே அதுதான். கர்த்தர் சொன்னதை கேட்டு நீ அதை கொல்ல போறியா? நான் சொல்றேன், ஒரு முறை ரீட் த பைபிள் ஃபுல்லி,
வாலிப தம்பி வேற சொல்றேன், ஒரு முறை பைபிள் வாசித்துட்டு நீ உன் தலைமுடி அப்படி வச்சிரான் பாரு, ஒரு முறை பைபிளை ஒழுங்க வாசி. சில காரியத்தை நீ கொல்ல போறியா, இது அது உன்னை கொல்லணுமா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட தெளிவா பேசுகிறார். நீ கொல்ல போறியா, அது உன்னை கொல்லணுமா? வேண்டாம், நீ வாழணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறார். தலைமுறை தலைமுறையா கர்த்தர் உன்னை தலைக்க வைக்கணும்னு ஆசைப்படுகிறார். நீ அதை கொன்று. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உனக்கு வேண்டாம், கொன்று. ஆண்டவர் உன்னை வாழ வைக்கணும்னு ஆசை. வாலிப தம்பி தங்கச்சி, தாய் தகப்பனுக்கு தெரியாத அந்த ரகசிய காரியம் உனக்கு வேண்டாம், அதை கொன்று. அதை கொன்று. யாருக்கும் தெரியாம உள்ளத்துல முளைச்சு நிக்குதா, அங்கேயே சாகடி. அதை கொன்றியா? இல்ல அது உன்னை கொன்றும். அமலேக்க கொன்று, மாம்சத்தை கொன்று, உலகத்தை கொன்று, பிசாச கொன்று. இல்ல அது உன்னை கொன்றும் ஒரு நாள். வேற வழியே கிடையாது. சவுலின் முடிவு வேதனைக்குரியது. சவுல் அப்படி செத்திருக்கவே கூடாது. அவன் ஆண்டிருக்க வேண்டியவன், செத்து போனான். அவன் பிள்ளைகள் ராஜாவா இருக்க வேண்டியவர்கள் செத்து போனார்கள். எந்த யுத்தத்தில் செத்தார்கள்? அதே யுத்தத்தில். அதே யுத்தத்தில். இந்த ஜெயஸ்தம்ப நாட்டின வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ஹோலி ஸ்பிரிட். ஜெயஸ்தம்ப நாட்டின வசனம் எங்க இருக்கு? ஜெயஸ்தம்பம் நாட்டின வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து. எங்க போனா? கர்மேலுக்கு வந்து. அடுத்து பல இடங்களுக்கு போய் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. எங்க போனா? கீழ்காலுக்கு போனா. எல்லா இடத்திலையும் மேன்மையா பாராட்டு விழா நடத்தினவன் விட்டவனாலே செத்து போனான். கடைசியில் தாவீது அவனை கொண்டு போட்டான். இந்த கதையை உங்களுக்கு முடிக்கிறதுக்காக சொல்றேன். தாவீது என்ன செய்தான்? தாவீதுகிட்ட வந்து நான் கொண்டு போட்டேன்னு சொன்னா கோபத்தில் தாவீது நீ கொண்டு போட்டையான்னு தாவீது கொண்டு போட்டான், அது வேற. ஆனா அமலேக்கன் சவுலை கொண்டு போட்டான். there is a tragedical end in Saul's life. சவுலின் வாழ்க்கையில் ஒரு மனவேதனையான முடிவு. அன்பு தம்பி தங்கச்சி, பிரதர் சிஸ்டர், கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளும் கர்த்தர் சொல்லாதவைகளுக்கும் செவி கொடாமல் தேவன் சொல்லுகிறவைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்தா நீ பிழைப்பாய். அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் இருந்தால் அதை கொண்டு போடு. திரும்ப சொல்ல, இல்லாவிட்டால் அது உன்னை கொண்டு போடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபமனோமா. ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாதவைகளை என் வாழ்க்கையில விட்டுவிட உதவி செய். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க. ஓ ரபலதனா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு சரணத்தை பாடி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று ஏசையா, உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை செம்மையா மேகஸ்தம்பமே. தகப்பனே, தகப்பனே, எங்கள் மேகஸ்தம்பமே, உம்மை நோக்கி என் கை இப்ப உயர்த்தி நிக்கிற ஆண்டவரே,
நோக்கி என் கைகள் நான் உயர்த்தி உயர்த்தி வறண்ட நீலம் தவிப்பது போ வறண்ட நீலம் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தேவ பிள்ளைகளே, நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத என் வாழ்க்கையில வேண்டாம், நீர் சொல்றது போலதான் கேட்டு செய்வேன், உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வசனத்தின் வழிகளில் தான் நடப்பேன்ப்பா. என் மனது மாம்சம் விரும்பினது போல் நடக்க மாட்டேன், வாழ மாட்டேன், மனுஷ தத்துவங்களுக்கு செவி சாய்க்க மாட்டேன், கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். சவுலை போல ஒரு வேதனையான முடிவு எனக்கு வேண்டாம். அப்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, நீர் இப்படி செய்கிறதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை, நம்முடைய வழி நடத்துதல் ஜனங்களோடு கூட இருக்கட்டும். சவுலுடைய முடிவு வேண்டாம். நீ சொல்லுகிற உச்சிதமான கோதுமையும் சத்துருக்கள் கீழ்ப்படுகிறதும் இச்சகம் பேசி அடங்குகிறதும் உம்முடைய கை எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த மகிமை போதும். நாங்க உங்க சொல்ல கேட்டு நடக்க எங்களை ஆயத்தப்படுத்துறோம்ப்பா. அதற்கு தான் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென்.